ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஒன்று கூட இந்த டிவி நிகழ்ச்சியின் மூலமாக இவங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட விசுவாசிகளுக்கு மாதிரி என்கிற தலைப்பில் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். அருமையானவர்களே, 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரத்தில் நாம் 3ஆம் வசனத்தையும் அப்படி 7ஆம் வசனத்தையும் நம்ம வாசிக்கிற போது 3ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து. 7ஆம் வசனம் சொல்லுகிறது, இவ்விதமாய் மக்கெதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரியானார்கள். அருமையானவர்களே, விசுவாசிகளுக்கு மாதிரி என்கிற தலைப்பில் நம்ம தியானம் பண்ணுறோம். பாருங்க, நம்ம ஆண்டவரை அறிஞ்சோம், அவருடைய பிள்ளையாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும்? ஏதோ சுமாராக போகட்டும், சாதாரணமாக மற்றவங்களை போல போகட்டும் அப்படின்னு சொல்லி இருக்கிறதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. நம்ம எல்லாருக்குமே முன்மாதிரியாக இருக்கணும், ஒரு வழிகாட்டியாக இருக்கணும். அதுதான் தேவனுடைய நோக்கம், தேவ சித்தம். அதைத்தான் நாம் விரும்பி வாஞ்சித்து ஓடணும். அவங்களே ஓடலை, நான் ஓடணுமா? பரவாயில்ல, அவங்கள போல நான் ஓடுறேன் அப்படி இல்லை. அதை விட மேலாய் ஜெப வாழ்க்கை, ஆவிக்குரிய ஓட்டம், ஊழியம் செய்கிறது, கர்த்தருக்காக செயல்படுகிறது, எல்லாவற்றிலுமே நம்ம முன்னேறி செல்லுகிற வாஞ்சியோடு தொடர்ந்து பயணிக்கிற ஒரு அனுபவத்தில் நாம் வரணும். அதை நம்ம வாழ்க்கையிலே நாம் கடைபிடிக்கணும். பாருங்க, மற்றவர்களுக்கு, இன்னும் விசுவாசிகளுக்கு முன்மாதிரியாக, இன்னும் நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை எல்லாரும் அறியும்படியாக இந்த உலகத்தில் நம்ம வாழணும்னா நாம் என்ன பண்ணணும்? அதைத்தான் இந்த நாள் செய்திகளை நம்ம தியானம் பண்ண போகிறோம். எல்லாருக்கும் அந்த விருப்பம் இருக்குது. தேவன் என்னோடு இருப்பதை எல்லாரும் அறியணும். அந்த விருப்பம் எல்லாருக்கும் இருக்குது. யோசேப்போடு கர்த்தர் கூட இருந்தார். அவனுக்கு விருப்பம் இருந்தியோ இல்லையோ, எல்லாரும் அவனை அறிந்தார்கள். பாருங்க, அடிமையாய் வேலை செய்கிற அந்த போத்திபார் வீட்டில் யோசேப்போடு தேவன் இருப்பதை அவர் அறிஞ்சார். அதனால்தான் அவர் எல்லா பொறுப்பையும் அவருக்கு கொடுத்தார். அதுபோல் சிறைச்சாலை அதிகாரி கூட அதை அறிந்தான். அப்படி கர்த்தர் நம்மோடு இருப்பதை மற்றவர்கள் அறியும்படியாக நம்ம வாழ்க்கை இருக்கணும். அதான் மாதிரியான வாழ்க்கை. தேவன் இருந்தால் எப்போ ஒரு மனுஷன் எப்படி இருப்பான்? ஒரு மனுஷனை தேவன் நடத்தினா அவங்க எப்படி இருப்பாங்க? இது நம்ம வெளிப்படுத்த அதிகமாக பிரயாசப்படணும். அது சாதாரணமாக வெளிப்படுத்த முடியாது. நம்ம ஆண்டவரோடு உள்ள உறவை அதிகரிக்கணும். அதிகமாய் நாம் ஆண்டவரோடு பேசணும். அந்த வாஞ்சையோடு தேவன் சொல்லுகிற காரியங்களுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு முன்னேறி சொல்லணும். எந்த நிலைமையிலும் தேவனை விட்டு சற்று கூட விலகக்கூடாது. எடுத்த தீர்மானத்திலே நாம் கர்த்தரோடு உறுதியாக நிற்கணும். அப்படி நிற்கும்போது தான் நம்ம அதை வெளிப்படுத்த முடியும். பாருங்க, இந்த 1ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது அப்படி 2ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து. அப்போ அது எப்படி வெளிப்படுத்த முடியும்? அந்த 2ஆம் வசனத்தில் 3 காரியங்களை நம்ம முக்கியமாக பார்க்குறோம். ஒன்று, விசுவாசத்தின் கிரியை. அப்போ விசுவாசத்தில் நம்ம இருக்கிறோம். கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்குது. அப்போ அந்த விசுவாசத்தை நம்ம வெளிப்படுத்தணும். விசுவாசத்தினால் உண்டாகிற செயல்பாடுகளை நாம் காணும்படியாய் ஆழமான அசைக்க முடியாத ஒரு விசுவாசம் நமக்குள் இருக்கணும்.
100க்கு அதிபதி வேலைக்காரனுக்காக ஜெபிக்க வந்தபோது ஆண்டவர் ஒரு புது விசுவாசத்தை கொடுக்கல. அவங்க சொன்னாங்க, உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுள். அப்போ அவனுக்குள்ள ஒரு ஆழமான விசுவாசம் இருந்துச்சு, அது செயல்பட்டது. வீட்டுக்கு போகும்போது வேலைக்காரன் சுகமாக இருக்கிறான். அப்புறம் விசுவாசிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. நல்ல ஆழமாக நம்ம விசுவாசிக்கும் போது பாருங்க, அதில் கிரியை நடக்கும், செயல்பாடுகள் வரும். அப்போ எப்போதும் விசுவாச வார்த்தைகளை பேசணும், அதை நம்ம மனதிலே பதிக்கணும். நான் ஒரு விசுவாசி, விசுவாச வார்த்தையை தான் நான் பேசணும். பாருங்க, கிருபை வரங்கள் உள்ளவர்கள் கூட விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றவாறு அதை வெளிப்படுத்தணுமா. அப்ப நம்மிலிருந்து ஒரு கிருபை வெளிப்படுத்தினா, வரங்கள் வெளிப்படுத்தினா, அடுத்தவங்களுடைய விசுவாசத்தை தூண்டணும். அதான் விசுவாசத்தின் கிரியை. நம்ம வாழ்க்கையில் அது செயல்படும்படியாய் நம்ம ஒப்பு கொடுத்து விசுவாசத்தில் நாளுக்கு நாள் வளர்ந்து அதற்காக ஜெபித்து காணப்படுவோம்னா, தேவனோடு நாம் இருப்பதை அறிவாங்க. எல்லா விசுவாசிகளுக்கும் நம்ம மாதிரியா இருப்போம். அதுதான் தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். ரெண்டாவது நம்ம பார்க்கும்போது அன்பின் பிரயாசம். பாருங்க, அன்பு தான் அந்த ஊழியமே, அன்பின் ஊழியம். பிதாவானவர் இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தபடினால தன்னுடைய சொந்த குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி தந்தார். குமாரனாகிய கிறிஸ்து நம்மில் அன்பு கூர்ந்தபடினால தன் ஜீவனையே கொடுத்து நமக்காக ரத்த சிந்தி நம்மளை மீட்டார். இப்ப நாம அவரோடு அன்பா இருக்கணும். பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்டார், இவர்களை பார்க்கலும் என்னில் அதிகமாய் அன்பா இருக்கிறாயா? அவ ஆண்டவர் எதிர்பார்க்கிற அன்பு இந்த உலகத்தில் எல்லாவற்றை பார்க்கலும் அதிகமான ஒரு அன்பை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறாங்க. அப்ப அந்த அன்பு நமக்குள் இருக்கணும். அந்த அன்பை கொண்டு பிரயாசப்படணும். அந்த அன்பினால் பிறகு அந்த நம்மோடு இருக்கிறவர்கள், நாம் அறியாதவர்கள், இவங்க மேல உள்ள அன்பு என்ன அன்பு? அவங்கள என்னை நேசித்த கர்த்தர் அவங்களையும் நேசிக்கிறாரு. அவங்க யாருமே நரகத்துக்கு போகக்கூடாது, எல்லாருமே பரலோகத்துக்கு வரணும், தேவனுக்கு உகந்தவர்களாக மாறணும் என்கிற அந்த மேலான அன்பு நமக்குள் இருந்து வெளிப்படும். அதுதான் பிரயாசம். நாம் அன்பை வெளிப்படுத்துகிற போது அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த முடியும், குடும்பத்தை ஆதாயப்படுத்த முடியும். நாம் பார்க்கிற ஒவ்வொருவரையும் அந்த அன்பின் கயிற்றினால கட்டி கர்த்தருக்காக அவர்கள் செயல்பட வைக்க முடியும். அதுதான் தேவன் விரும்புகிற காரியம், தேவன் எதிர்பார்க்கிற. அன்பினாலே அந்த அன்பை கொண்டு பிரயாசப்பட வேண்டும். அன்பின் பிரயாசம் வெளிப்பட்டு கொண்டே இருக்கணும். அது வெளிப்பட வெளிப்பட தேவன் நம்மோடு இருப்பார். தேவன் நம்மோடு இருப்பதை மற்றவர்கள் காண்பார்கள். மார்த்தாள் மரியாளுடைய குடும்பத்தில் கூட அந்த அன்பு தான். ஏசப்பா மேல அவங்க அன்பு வச்சிருந்தாங்க. அவர் அந்த குடும்பத்தின் மேல் அதிகமான அன்பு செலுத்தினார். அதனால்தான் லாசர் மரித்த போது அவர் கண்ணீர் விட்டார். எல்லாரும் சொல்றாங்க, இவ்வளவு அன்பா இருந்த மனுஷன் கொஞ்ச நேரமே வந்திருக்கலாமே, வந்து அவரை ஜீவனோடு எழுப்பியிருக்கலாமே அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவர் அந்த குடும்பத்தின் மேல் வைத்த அன்பை, அந்த குடும்பம் ஏசப்பாவுக்கு மேல வச்ச அன்பை எல்லாரும் கண்டார்கள், எல்லாரும் அறிந்தார்கள். அதுபோல அந்த அன்பின் பிரயாசத்தை இந்த உலகமே அறியும்படியாய், மற்றவர்கள் அறியும்படியாய் அன்பினாலே நாம் பிரயாசப்பட வேண்டும். எப்படிப்படுறது? பைபிள் சொல்றது, அன்பு நம்மிடத்தில் இருந்தால் அது சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும்.
அது இருமாப்பா இராது, சகலத்தையும் விசுவாசிக்கும். அப்போ அன்பு நமக்குள்ளே வரும்போது நம்ம எது வந்தாலும் அதை தாங்குகிற ஒரு இருதயம் நமக்கு வந்துடும். அப்போ நம்ம தொடர்ந்து பிரயாசப்படுவோம். இன்னைக்கு பாருங்க, நம்ம பிரயாசப்படுறோம், ஆனால் ஒரு சின்ன காரியம் வந்த உடனே நம்ம சோர்ந்து போகிறோம். அப்படியே நம்ம வாழ்க்கை சோர்ந்து போகிறது. ஆனால் நம்ம அன்பு அதிகமாக இருந்து நம்ம பிரயாசப்பட்டால் நிச்சயமாக அது நம்ம நிறுத்த மாட்டோம். என்ன வந்தாலும் கர்த்தருக்காக தொடர்ந்து பயணிப்போம். எந்த காரியம் வந்தாலும் நம்ம சோர்ந்து போகாமல் நம்ம கர்த்தருக்காக ஓடிக்கொண்டே இருப்போம். அந்த அன்பின் பிரயாசம் மட்டும் நமக்கு இருந்துச்சுன்னு வச்சுடுங்க, நம்ம முடிவு பரியந்து நிழலிப்போம். 1000 பிரச்சனை வந்தாலும் இந்த அன்பை நம்ம மேலிடும் போது அது ஒன்றும் இல்லை, சகலத்தையும் சகிக்கும். அப்போ இந்த அன்பு தான் முக்கியம். நம்ம எதிர்க்கிறவங்களுக்காக ஜெபிப்போம், நம்ம சபிக்கிறவங்களுக்காக ஜெபிப்போம், நமக்கு எதிராக வருகிற ஜனங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். காரணம் அன்பு. ஆண்டவராக இயேசு கூட கல்வாரியில் அந்த அன்பை வெளிப்படுத்தினாங்க இல்லையா? அவரை திட்டுறவங்க, அவரை குத்துனவங்க எல்லாருக்காகவும் அவர் பிதாவிடத்தில் வேண்டுகிறார், மன்னிச்சிருங்க, அறியாமல் செய்கிறாங்க. அந்த அன்பின் மிகுதி. அவங்களும் பரலோகம் வரணும். அந்த இடத்துல கூட விசுவாசித்த ஒரு கல்லனை ஆண்டவர் ரட்சித்தார். எல்லாரையும் அவர் நேசித்து அந்த அன்பை வெளிப்படுத்தினார். அவரிடத்திலிருந்து நாம் அதை கற்றுக்கொள்ள முடியும். மூன்றாவதாக அந்த 2ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், கிறிஸ்துவின் மேல் உள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமை இருந்தால் தான் நம்ம எல்லாருமே தேவனால் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்றும் எல்லா விசுவாசிகளுக்கும் நம்ம மாதிரியாக இருந்து நம்ம செயல்பட முடியும். நம்பிக்கையில் பொறுமை. பாருங்க, நம்ம நம்புகிறோம். ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்லும்போது சில காரியங்களை கர்த்தர் நம்மோடு கற்றுக் கொடுக்கும்போது, இன்னும் தேவ சமூகத்தில் நம்ம விண்ணப்பிக்கிற போது ஒரு நம்பிக்கை. விசுவாசமே நம்பப்படுகளின் உறுதி தானே. ஆமென். அந்த வசனம் சொல்லுது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடினால். அவன் தேவனை மட்டும் நம்ம நம்பி இருக்கிறோம். சில நம்பிக்கைகள் உடனே நிறைவேறுவதில்லை, உடனே அதற்குரிய பதில் வருவதில்லை. நம்ம பொறுமை இழந்து போகிறோம், நம்பிக்கையை விட்டு விடுகிறோம், நம்ம சோர்ந்து போகிறோம். ஆனால் அங்கே பார்க்குறோம், நம்பிக்கையிலே பொறுமையாக இருக்கணும். நம்ம நம்புகிற நம்பிக்கை வீணாய் போகக்கூடாது. அந்த நம்பிக்கையிலே நாம் உறுதியாக நிற்கணும். நான் நம்பிட்டேன் ஆண்டவராக இயேசுவை, அவர் நிச்சயமாக உதவி செய்வார். நிச்சயமாக என் நம்பிக்கை வீண் போகாது. இந்த தீர்மானம் உறுதி நமக்குள்ள இருக்கணும். அப்படி இருக்குமானால் நிச்சயமாய் உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லப்பட்ட அந்த வசனத்தின்படி ஆண்டவர் நல்ல முடிவை தருவாங்க, நல்ல விடுதலையை தருவாங்க. பாருங்க, எதிரி ஜபாலத்திலுமே ஒரு நம்பிக்கையோடு தான் ஆண்டவர்கிட்ட வந்தான். ஆனால் வழியில் வந்த செய்தி நல்ல செய்தி கிடையாது. மகள் மரித்து போனாள். ஆனால் ஆண்டவர் அவரை பார்த்து சொன்னார், பயப்படாத, உன் நம்பிக்கையை விட்டுறாதப்பா, பொறுமையாரு, விசுவாசம் உள்ளவனா இரு. பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி அவன் தொடர்ந்து பயணிக்கிறான். வீட்டுக்கு முன்னால போகும்போதும் பாருங்க, அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, சின்ன நம்பிக்கை. ஆனா அங்க எல்லாரும் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. மகளை பார்த்த போது கூட நம்பிக்கை இழக்கிற ஒரு நிலைமை. ஆனா சொன்ன கர்த்தர், வாக்கு தத்தம் பண்ணின தேவன், அவர் சொன்னபடியே அந்த மகளை வீடோடு எழுப்பி கொடுத்தார். நம்ம அநேக நேரத்தில் நம்புறோங்க, அநேக காரியத்தை ஜெபிச்சு நம்புகிறோம். ஆனால் என்ன பண்ணிடுவோம்,
பொறுமையாக இருக்க மாட்டோம். உடனே அதுக்கு எதிராக ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா உடனே நம்பிக்கையை இழந்துடுறோம், நம்ம சோர்ந்து போகிறோம். அந்த அனுபவம் நம்மை விட்டு விலகட்டும், அந்த சூழ்நிலைகள் நம்மை விட்டு விலகட்டும். கர்த்தர் நம்மோடு இருந்து நம்ம நடத்தட்டும், தேவன் நம்மை பாதுகாக்கட்டும், தேவன் நம்மை பராமரிக்கட்டும். நாம் சொன்னவர் அந்த யாரிடத்தில் அறிவித்தேனோ, யாரிடத்தில் நான் சொல்லி நம்பிக்கையா இருக்கிறேனோ அதில் நிச்சயமாய் ஒரு நல்ல விடுதலை வரும். பூரண நம்பிக்கையோடு நம்ம இருக்கும்போது, பொறுமையா இருக்கும்போது அது நமக்கு ஆசீர்வாதமாக மாறும். நான்காவதாக அதனுடைய 5ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கிற போது, சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோட மாத்திரமல்ல வல்லமையோடும் பரிசுத்தாவின் முழு நிச்சயத்தோடும் வந்தது. பாருங்க, அந்த வார்த்தையை கவனிச்சீங்கன்னா, சுவிசேஷம் எப்படி வெளிப்பட்டது, சுவிசேஷம் எப்படி அறிவிக்கப்பட வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வசனம்தான் சுவிசேஷம். வசனத்தை நம்ம சொல்லிட்டோம். ஆனால் இங்கே பார்க்குறோம், வசனத்தோட மாத்திரம் அல்ல, அது கூட என்ன வேணும், வல்லமை. அப்போ அந்த வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ளணும். வல்லமையோடு நம்ம வசனத்தை அறிவிக்கணும், அதுதான் முக்கியம். பரிசுத்த ஆவியின் முழு நிச்சயத்தோடு இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் நம்மிலிருந்து கிரியை செய்ய இடம் கொடுக்கணும். வெறும் வசனத்தை வாசித்து விட்டு சொல்லிட்டு போயிடலாம், ஆனால் அங்கே ஒரு செயல்பாடை நம்ம பார்க்க முடியாது. அவன் வசனத்தோடு ஒரு வல்லமை வேணும், வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ளணும். பாருங்க, 12 வருஷமா வியாதிப்பட்ட மகளுக்கு ஒரு வல்லமை இறங்கி வந்தது. அவன் நம்பிக்கையோடு இயேசுவை தொட்டாள். அதுபோல நம்ம தேவனோடு இருந்து அவரை ருசிக்க ருசிக்க அந்த வல்லமை நமக்குள்ள இறங்கி வரும். நாம் சொல்லுகிற வசனத்துக்குள்ள அந்த வல்லமை கடந்து வரும். அந்த வசனம் கிரியை செய்யும். அப்போ நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை அறிவார்கள். அது மட்டும் இல்ல, எல்லா விசுவாசிகளுக்கும் நம்ம மாதிரியாக செயல்படுவோம். அந்த வல்லமையும் அந்த வசனம் அழகா இருக்கு பாருங்க. எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடு மாத்திரம் அல்ல, வெறும் வசனத்தோடு மாத்திரம் அல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. பாருங்க, அதுதான் நம்மை வெளிப்படுத்துகிற காரியம், எல்லாருக்கும் மாதிரியா இருக்கிற காரியம். அது மட்டும் இல்லை, இன்னொரு காரியத்தை கூட அங்க சொல்றாரு. நாங்களும் உங்களுக்குள்ள இருந்தபோது உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டவளா இருந்திருக்கோம் என்று அறிந்திருக்கிறீர்களே, சாட்சி. பாருங்க, மற்ற ஜனங்களோடு இருக்கும்போது இவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், மற்றவங்களுக்கு மாதிரியா இருக்கிறாங்க. அதனால அவங்க சாட்சி அங்கே வெளிப்படுது. நம்ம அநேக நேரத்தில் அதை கோட்டை விட்டுறோம். ஆலயத்தில் நல்லாக இருப்போம், ஆனால் வீட்டில் போனால் அப்படியே மாறிடும். சிலர் பாருங்க, வெளியே போயாச்சுன்னா அவங்க வாழ்க்கை சேஞ்ச் ஆயிரும். அந்த இடத்திலும் தேவன் நம்மோடு இருப்பதை, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நாம் என்பதை முதல்ல நமக்குள்ள தீர்மானிக்கணும். தேவன் என்னோடு இருப்பதை அவர்கள் காணணும், அதற்குரிய கருவியாக நான் இருக்கணும். அந்த எண்ணங்கள் தான் உங்க வாழ்க்கையில் தெளிவா இருக்கணும். அப்படி தெளிவா இருக்கும்போது தான் சாட்சியை காத்துக்கொள்ள முடியும். அதான் சொல்றாரு. பாருங்க, வெளியே போகும்போதும் உங்களுக்குள்ள இருந்த போதும் நாங்கள் எப்படிப்பட்டவளா இருந்தோம் என்பதை அறிந்திருக்கிறீர்கள். அப்போ அந்த அறிவை நாம் வெளிப்படுத்துகிறவர்களாக இருந்தா, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் என்பதை எல்லாரும் அறிவாங்க. அவங்க அறிஞ்சு நம்ம போல மாறுவாங்க. பாருங்க, இடத்துக்கு இடம் பேச்சு மாறுறதல்ல,
தேவ பிள்ளை அதே ஸ்தானத்தில் நிற்கணும். நமக்குள்ள இருக்கிற அந்த பிரயாசங்கள், தேவன் மூலம் உண்டாகிற விசுவாசம் பாருங்க. அது மட்டும் இல்லை, ஆண்டோடைய வசனம் வல்லமையோடு பரிசுத்த ஆவியின் முழு நிச்சயத்தோடு வெளிப்படுவது போல எந்த இடத்துல போனாலும் அது அப்படியா காணப்படும் போது தான் கர்த்தர் நம்ம நடத்துவாங்க. எல்லாருக்கும் முன்பாக ஒரு வெளிச்சமாக நம்ம செயல்படுத்துவாங்க. பாருங்க, இந்த 6ஆம் வசனம் சொல்கிறது மிகுந்த ஓத்திரம். ரொம்ப ஓத்திரம் இருக்குது. நம்ம வாழ்க்கையிலும் பாருங்க, நல்லா இருந்தா எல்லாமே நல்லா இருந்தால் நல்லா இருப்போம். ஆனால் ஓத்திரங்களோ நெருக்கங்களோ போராட்டங்கள் வந்தால் நம்ம வாழ்க்கை மாறிடும், நம்ம பேச்சு மாறிடும், நம்ம செயல்பாடுகள் மாறிடும். ஆனால் அங்கே பார்க்குறோம், மிகுந்த ஓத்திரத்திலே பரிசுத்தாவியின் சந்தோஷம். ஓத்திரத்தில் சந்தோஷம் வருமா? ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் மற்றவங்களுக்கு மாதிரியாக இருக்கணும் என்று தீர்மானத்தோடு வாழுகிறவர்கள் ஓத்திரம் வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, திரு வசனத்தை ஏற்றுக்கொள்ளுவாங்க. ஆண்டோடைய வசனத்தை விட்டுற மாட்டாங்க, இன்னும் ஏற்றுக்கிட்டே இருப்பாங்க. சொல்ல சொல்ல அவங்க உள்ளத்திலே பதியும், புறம்பே தள்ள மாட்டாங்க. பாருங்க, அந்த ஓத்திரம் வரும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? வசனத்தை கேட்டோம், வசனத்துப்படி வாழ்ந்தோம், ஓத்திரம் தான் அதிகரிக்குது. அதனால நம்ம வாழ்க்கையில் போதும், வசனம் படித்தது போதும், ஜெபம் பண்ணது போதும், ஊழியம் செய்தது போதும், இப்படிப்பட்ட எண்ணெல்லாம் வந்துடும். ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், மற்றவங்களுக்கு மாதிரியாக செயல்படுறவங்க அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டாங்க. சந்தோஷத்தோடு, பரிசுத்தாவின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டாங்க. அது மட்டும் இல்லை, எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றினார்கள். அப்போஸ்தலர்களையும் கர்த்தரையும் அவங்க பின்பற்றுறாங்க. நம்ம எகிப்தில் ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்குறோம். மோசையும் ஆரோனையும் கர்த்தர் அனுப்புகிறாரு இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கும்படியாய். இவங்க போகிறாங்க, போய் அந்த இடத்துல பாருங்க, அங்கே பேசுகிறாங்க, சில அற்புதங்களை செய்கிறாங்க. ராஜா கடினமாகி வேலையை கூட்டுறார். வேலை பல அதிகமான போது இந்த பாருங்க, இவங்கெல்லாம் சேர்ந்து மோசையும் ஆரோனையும் திட்டுறாங்க. எங்கள் பேரை கெடுக்கும்படியாக அங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி அவங்களை திட்டுறாங்க. முதல்ல நம்பினவங்க இப்போ நம்பிக்கை இழந்துட்டாங்க. மோசையும் ஆரோனும் கூட ஆண்டவருடைய சமூகத்தில் அழுறாங்க, ஏன் ஆண்டவரை இங்கே அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லி அழுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் அங்கே வந்துச்சு. இதுபோல் இன்னைக்கு நிறைய பேர் நாம் ஜெபிக்கிற காரியங்கள், செயல்படுகிற காரியத்தில் ஓத்திரங்கள் அதிகரிக்கிற போது நம்ம முறுமுறுக்க ஆரம்பிச்சிடுறோம், சோர்ந்து போகிறோம். அதைத்தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க? மிகுந்த ஓத்திரம் தான், பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தினால திரு வசனத்தெல்லாம் அப்படி அப்படியே ஏற்றுக்கொள்கிறாங்க. ஒரு வசனத்தையும் அவங்க தள்ளலை, எல்லா வசனத்தையும் அவங்க ஏற்றுக்கொண்டு பாருங்க, அதன்படி செயல்பட்டு வசனம் சொன்னவங்களை ஃபாலோ பண்ணுறாங்க, வசனத்துக்குரிய இயேசப்பாவை பின்பற்றுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க. அவங்க தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவங்க தான் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க முடியும். அந்த 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்கன்னா பாருங்கள், இந்த வசனம் மக்கதோனியா எல்லா இடத்திலும் நாங்கள் போய் அந்த வசனத்தை சொல்ல வேண்டியதில்லை, நீங்கள் சொல்லிட்டீங்க, உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிற்று அப்படின்னு சொல்கிறார். அப்போ
தேவனில் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, மற்றவங்களுக்கு மாதிரியாக இருக்கிறவங்க, ஆண்டுடைய வசனத்தை, ஆண்டுடைய செயல்பாடு, ஆண்டுடைய கிரியைகளை எல்லாருக்கும் சொல்லிக் கொடுப்பாங்க. பாருங்க, அதுதான் பவுல் சொல்றார், நாங்க போய் பேச வேண்டியது இல்லாம நீங்க வசனத்தை தெளிவா சொல்லி கொடுத்துருக்கிறீங்க. உங்களுக்குள்ள இந்த விசுவாசம் உலகமெங்கும் பரப்பிட்டு அப்படி சொல்றார். அப்படியே கண்களை மூடுவோமா? இந்த நாளிலே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நாம, தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் நாம். அதை உலகத்துக்கு, மற்ற மனிதர்களுக்கு பிரதிபலிக்கும்படியாய் ஆண்டவரே கிருபை கொடும், கர்த்தர் கிருபை கொடும். எல்லாருக்கும் மற்றவர்களை பார்த்தல்ல, உம்மை பார்த்து மற்றவர்களுக்கு நாங்கள் பிரயோஜனமாய் காணப்பட, மாதிரியாக காணப்பட எங்கள் வாழ்க்கையை மாற்றும். நன்றி அப்பா, தகப்பனே உமக்கு நன்றி. செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த சில குடும்பங்களை நீங்கள் தொடுறீங்க. அந்த குடும்பங்களுக்குள் இருந்த அறியாமையை விளக்குறீங்க, மன கடினங்களை விளக்குறீங்க. எல்லாருக்குமே பாடு உண்டு. என் வாழ்க்கையில் அதிகமான பாடு, அதனால நான் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி விலகி இருந்த அந்த 3 குடும்பங்களையும் கர்த்தர் தொட்டு புதுப்பிக்கிறீங்க. ஆமென். உலகத்தில் உங்களுக்கு ஓத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் என்று சொன்ன ஆண்டவருடைய வார்த்தை அவர்களுக்குள்ளே கடந்து போகிறபடியினால், ஆமென், செய்த கிரியைகளை, செய்த செயல்பாட்டை விட்டு சோர்ந்திருக்கிற அந்த குடும்பத்துக்குள்ளே ஒரு அக்கினின் வல்லமை இறங்குகிறபடியால், ஒரு பெரிய மாற்றத்தை தருகிறபடியால் நன்றி. புதிய வழிகளை, புதிய பாதைகளை திறந்து கொடுக்கிறீங்க. நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். 2 வாலிப தம்பிகள், ஆமென், மனம் போன போக்கிலே வாழ்ந்தபடியினால இன்றைக்கு எதையும் செய்ய முடியாதபடி, முன்னேற்றத்தை காண முடியாதபடி தங்கியிருக்கிற, ஆமென், உடைந்து போயிருக்கிற, சோர்ந்து போயிருக்கிற அந்த இருதயங்களை கர்த்தர் தொடுகிறார். இந்த வேளையிலே மனம் திரும்பு, தேவனுக்கு நேராய் உன் இருதயத்தை திருப்பு. கர்த்தர் சொல்லுகிறார், புதிய வாசலை உனக்கு தருவேன், புதிய வாசலை திறந்து வைத்திருக்கிறேன். அதுக்குள்ளே நீ கடந்து போய் நீ விரும்புவதை பார்க்கலாம் பெரிய காரியத்தை காண இன்றைக்கு புதிய ஒரு வாழ்க்கைக்குள்ள பிரவேசிக்க தீர்மானம் எடு. நன்றியப்பா. வியாதிப்பட்ட சிலரை கர்த்தர் காண்பிக்கிறீர். ஆமென். பலவீனத்தின் மேல் பலன். ஆம், பலவீனம். இந்த வேலையில் சோர்ந்து போயிருக்கிறீங்க. ஒரு பலவீனம் போனால் அடுத்த பலவீனம். குடும்பம் முழுவதும் பலவீன கட்டுகளுக்குள் இருக்கிறீங்க. எத்தனையோ காசுகள் வீணா போயிட்டு இருக்குது. தேவ ஆவியானவர் சொல்லுகிறார், ஆமென், பலவீனத்திலே உன் பலன் பூரணமாய் விளங்கும்படியாய் என் கிருபையை பற்றிக்கொள், என் கிருபையை பற்றிக்கொள். நன்றி அப்பா. சில தகப்பன்மார்களை நான் பார்க்கிறேன். வயோதிப காலத்தில் என்னை தாங்க ஆள் இல்லை, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, கண்ணீரோடு இருக்கிறீங்க. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், ஆமென், ஒரு தாயை போல, ஒரு தகப்பனை போல உன்னை பாதுகாக்கும்படியாய் என் கரம் உன்னோடு அமர்ந்திருக்கிறது. அதை ஒவ்வொரு வேளையிலும் நீ ருசிக்க வேண்டும், அதிகமாக என்னோடு உறவாட வேண்டும். அந்த மேன்மையை உன் வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளுவாய். திருமண தடைகளோடு, பாரத்தோடு, கண்ணீரோடு இருக்கிற வாலிப பிள்ளைகளை கர்த்தர் தொடுகிறார். ஏற்ற துணைகளை கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி உங்கள் மத்தியில் அவர் கொண்டு வருகிறார். நன்றி அப்பா, நன்றி. கற்பத்தின் கனியிலே தடைபட்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் தொடுகிறார். உங்கள் கற்பத்தின் மேல் அப்படியே கரம் நீட்டப்படுகிறது, அவருடைய வல்லமை இறங்குகிறது. அதற்குள்ளே ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் அனுப்புகிறபடியால் நன்றி அப்பா. ஊழிய பாதையில சோர்ந்து போய் அவ்வளவுதான், ஓடினது போதும், என்னுடைய பிரயாசத்துக்கு ஏற்ற பலன் இல்லை என்று கண்ணீரோடு அமர்ந்திருக்கிற சகோதரா, பரிசுத்த ஆவியானவனை தொடுவதை நான் பார்க்கிறேன். ஆமென். நீ பட்ட பிரயாசங்கள் வீணல்ல, அதற்குரிய இரட்டிப்பான பலனை நீ காணப்போகிறாய். விசுவாசத்தோடு முன்னேறு, தொடர்ந்து கர்த்தருக்காய் செயல்படு. ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறபடியால் நன்றி. நாங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அது மட்டுமல்ல, எல்லாருக்கும் மாதிரியாக நாங்கள் வாழணும், செயல்படணும் என்ற தீர்மானத்தை எங்களுக்கு தந்தபடியால் நன்றி. சகல துதிகர மகிமையெல்லாம் முக்கிய செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் இந்த நாமத்தில் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். God bless you.